ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேப்டன் புகழ் பாடும் வண்ணமாக அவர் நடிச்ச படங்களை தொடர்ந்து நம்ம திரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அதன்படி இன்னைக்கு சட்டம் சிரிக்கிறது இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி.ஆர். ராமண்ணா. ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன் அவர்களை பத்தி அவர் படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ராமண்ணா யாருன்னு நான் சொல்லிடுறேன். அவர் ஒரு பயங்கரமான டைரக்டர். அவர் எடுத்த சிவாஜி வச்சு எம்ஜிஆர் வச்சு அதிக படங்கள் எடுத்திருக்காரு. சூப்பர் ஸ்டார் வச்சு எடுத்திருக்காரு. அவர் அப்ப ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள் நிறைய கொடுத்திருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய டைரக்டர் அவரு. இன்னொரு விஷயம் சொல்ல போனா ஒரே ஒரு படம் எம்ஜிஆர் சாரும் சிவாஜி சாரும் சேர்ந்து நடிச்சாங்க. அது என்ன படம்னா குண்டுக்கிளி. அந்த படத்தினோட டைரக்டர் கூட டி.ஆர். ராமண்ணா தான். அவர் நம்ம கேப்டன் சாரை வச்சு ஒரு படம் எடுக்கிறாரு. அதுதான் சட்டம் சிரிக்கிறது. இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி. ராஜேந்தர். அவர் பிஸியா இருந்த டைம்ல இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாரு நான் நினைக்கிறேன். இல்ல வந்த புதுசா போட்டிருக்கலாம். ஆனா மியூசிக் உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு இந்த படத்துல. இந்த படத்துல நம்ம டைரக்டர் மணிவண்ணன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படத்துல ஒர்க் பண்ணிருப்பாரு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா பிரதாப் போத்தன் இந்த படத்தை ஃபுல்லாவே கேப்டனுக்கு அடுத்ததா லீட் ரோல்ல இருந்து நடிச்சிருப்பாரு. அதாவது கேப்டனுக்கு அடுத்த அவரோட ஃப்ரெண்டு மாதிரி இருப்பாரு. படம் ஃபுல்லாவே இருப்பாரு. படத்தை அவர் நல்லா நடிச்சிருப்பாரு. ஜோதி நடிச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சட்டம் சிரிக்கிறது இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே நம்ம கேப்டன் அவர்களை சுற்றுவாங்க. சுற்ற உடனே கதை ஆரம்பிக்குது. அது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு காட்டு வழியில மனோரமா குரூப் நாடகம் நடிக்க போயிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா அவர் குறுக்க அவங்க தடுத்துருவாரு. தடுத்த உடனே அவர் என்ன கேட்க போறாருன்னு எல்லாம் பயந்துகிட்டு இருப்பாங்க போது அவர் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவாரு. அப்புறம் அவங்க குரூப்லயே ஜாயின் பண்ணிடுவாரு. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ஒரு போலீஸ் குற்றவாளி அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. இவங்க காட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி தலைவரை கொலை செஞ்சுட்டு 25 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு தலைமையில ஆயிட்டாரு சுபாஷ். அப்படி சுபாஷ்ங்கிறது நம்ம கேப்டன் ஆயிட்டாருன்னு சொல்லிடுவாங்க. உடனே என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா பிரதாப் போத்தன் தான் அந்த படத்துல இன்ஸ்பெக்டர் போலீஸ். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா சுபாஷை பிடிக்கிறதுக்கு மாறுவேஷத்துல பிடிச்சிருவாரு. பிடிச்ச உடனே கைவிலங்க மாட்டிட்டு கூட்டிட்டு போற டைம்ல என்ன பாத்தீங்கன்னா தவறி ஒரு யானை குழிக்குள் விழுந்துருவாங்க. அப்புறம் அது மீட்டு வெளியே அதுக்கப்புறம் காட்டுல வழி தெரியாம போயிருவாங்க. அப்புறம் வழி தெரிஞ்சு ஒரு வழியா அவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது சில விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஏன் அந்த கொலையை செஞ்சாரு, அந்த 25 லட்சம் ரூபாய் எப்படின்னா ஆச்சுன்னு சொல்லி பிளாஷ்பேக் ஓபன் ஆகுது. அப்ப ஒரு கட்சி தலைவர் இருப்பாரு. அவருக்கு கீழே இவர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. இவர் ஒரு பொண்ணை விரும்பும்போது அந்த கட்சி தலைவர் வழக்கம் போல அந்த பொண்ணு கெடுத்துருவாரு. கெடுத்த உடனே அவரை கொலை செஞ்சுட்டு விஜயகாந்த் சாரே அவருக்கு கொடுத்த காசை வேற ஒருத்தர் எடுத்துட்டு போயிருவாரு. அது இவர் தான் எடுத்தாருன்னு சொல்லி பழி போட்டு இவர் தேடிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிரதாப் போத்தன் தான் இந்த படத்தினுடைய துணை கதாபாத்திரமாவே சொல்லலாம். இன்னொரு விஷயம்னா 2 ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 2 பேருக்கும் ஒரு ஃபைட் இருக்கு. விஜயகாந்த் சாருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 ஃபைட் இருக்கு. இந்த படத்துல பாடல்கள் எல்லாமே கேட்கும்படியா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் டி.ஆர். சார் தான். விஜயகாந்த் சார் இந்த படத்துல உண்மையிலேயே ஒரு ஆக்ஷன் ஹீரோவா அவர் ஏற்கனவே நிறைய தடவை பதிச்சிட்டாரு. இருந்தாலும் இதுல முழுமையான ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. இந்த படம் சட்டம் சிரிக்கிறது 1982 வருஷம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் உண்மையிலே பார்த்து ரசிக்கும்படியான படம் தான். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா சட்டம் சிரிக்கிறது படத்தை இன்னொரு டைம் பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க. பார்த்தவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ போடுவேன். தேங்க்யூ.